மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய பாரத குடிமை பாதுகாப்பு இயக்கத்தில் தன்னார்வலராக செயல்படுற விருப்பமாக இருக்கிற இளைஞர்கள்ட்ட இருந்து விண்ணப்பங்களை வரவேற்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நாட்டில் அவசர காலங்கள் ஏற்படும் பொழுது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வகையில் தன்னார்வலராக செயல்பட விருப்பம் இருக்கிறவங்க இந்த திட்டத்தின் கீழே பதிவு செய்யலாம். இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு தடவை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க. 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இந்த திட்டத்தின் கீழே தன்னார்வலர் செயல்பட விண்ணப்பிக்கலாம். ஏன் மறுபடியும் தன்னார்வலர் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னார்வலர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நிலையான ஊதியமோ ஒரு செலவுக்கான காசு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஸோ பணம் வந்து உறுதியாக இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவும் இருக்காது. அதுக்காக தான் தன்னார்வலர் அப்படிங்கிறத மறுபடியும் மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் வரக்கூடிய பாசிட்டிவையும் நெகட்டிவையும் தன்னார்வலரை தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து காசு முக்கியம் இல்லை, ஆனால் வந்து நான் தன்னார்வலர் செயல்பட ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ மத்திய அரசியே இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ கூட பாருங்கள், பாகிஸ்தானில் வந்து போர் நடக்கும்போது நிறைய இளைஞர்கள் தன்னார்வலராக ஆர்மியில் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குது, எங்களையும் சேர்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் போராட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போது இளைஞர்களோட தேவை ரொம்ப இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் செயல்பட விருப்பம் இருக்குது தன்னார்வலராக அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தேவைப்படும் போது உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் உங்களோட சேவையை நாட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ தன்னார்வலராக செயல்பட விருப்பம் இருக்கிறவங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.